தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித்தை ஆதரிக்கும் தமிழரசு கட்சியின் தீர்மானத்திற்கு ஸ்ரீதரன் எம்பி கடும் எதிர்ப்பு. தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியீடு. ஜஸ்டின் ட்ரூடோவை நேருக்கு நேர் விமர்சித்த தொழிலாளி ஆதங்கத்தை கொட்டி தீர்த்த காணொளி. செயல் மீது பிரித்தானியாவிற்கு எழுந்துள்ள சந்தேகம், இடைநிறுத்தப்பட்ட ஆயுத உரிமங்கள். தொடர்பின விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்தை ஏற்க முடியாது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்திற்கான எதிர்வினை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது லண்டனில் இருக்கும் அவர் கட்சியின் தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். கடந்த காலங்களில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு வந்த ஸ்ரீதரன் எம்பி இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவர் மாவை சீனாதராஜா மற்றும் மாவட்ட ரீதியாக கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் குறிப்பாக நல்லூர் தேர்திருவிழா தினத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டு வைக்கப்படவுள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் முன்னாள் எம்பி அரியநீத்திரன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்கள் பலரும் தற்போது தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு வருகின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் விஞ்ஞாபனமும் இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட உள்ளது. இந்த விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வு உட்பட தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தேவைகள் பலவும் உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழரசு கட்சியின் இந்த அறிவிப்பானது எமது பொது வேட்பாளர் விடயத்தை பாதிப்படைய செய்யும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோ கருணாகரன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவரது காரியாலயத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் வாக்காளர்கள் எமது சங்கு சின்ன வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க வேண்டும். இந்த வாரம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் தபால் மூல வாக்களிக்கும் வாரமாக இருப்பதனால் வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் உறுதியாக தபால் மூலம் வாக்களிக்க உள்ள வாக்காளர்கள் எமது சங்கு சின்ன வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க வேண்டும். இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் சிவில் சமூக அமைப்பினர் நமக்கு ஒரு உத்தரவாதத்தினை வழங்கியிருந்தனர். தமிழரசு கட்சியையும் இந்த கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து எமது பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற விடயத்தில் தெரிவித்திருந்தனர். எனினும் தமிழரசு கட்சிக்குள்ளேயே இந்த விடயம் சம்பந்தமாக இருவேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு தமது ஆதரவை தெரிவிப்பதாக அறிவித்திருந்தனர். இந்த அறிவிப்பானது எமது பொது வேட்பாளர் விடயத்தை பாதிப்படைய செய்யும் என்பதுடன் இதற்குரிய முடிவை மக்கள் உரிய காலத்தில் வழங்குவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவில் எஃகு தொழிலாளர்களுடன் பேச வந்தபோது ஒரு ஊழியரின் எதிர்ப்பை எதிர்கொண்டார். அவர் வெள்ளிக்கிழமை ஒரு தொழிற்சாலையை அடைந்து ஊழியர்களுடன் புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது குறுக்கிட்ட ஊழியர் ஒருவர் நாட்டில் பணவீக்கம் மற்றும் அதிக வரிகள் குறித்து அவரை விமர்சிக்க தொடங்கினார். ட்ரூடோவின் கொள்கைகளால் தனது குடும்பம் வாழ்வாதாரத்தை சமாளிக்க முடியாமல் தவிப்பதாக அந்த நபர் ட்ரூடோவிடம் கூறினார். இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் சீனா மீது நாங்கள் கொண்டு வந்துள்ள 25% வரி உங்களுக்கு உதவும் என்று ட்ரூடோ கூறுகிறார். உங்கள் வேலை பாதுகாப்பாக இருக்கும், நான் உங்களிடமும் உங்கள் வேலையிலும் முதலீடு செய்ய போகின்றேன் என்று கூறினார். அவர்களின் வாக்குறுதிகளை கேட்டு அங்கு நின்ற ஒரு எஃகு தொழிலாளி கோபமடைந்தார். நான் செலுத்தும் 40% வரியின் நிலை என்ன? எனக்கு ஒரு டாக்டர் கூட இல்லை. எனது காப்பீட்டிற்கும் நான் பணம் செலுத்துகிறேன். முழுநேர வேலை இருந்த போதிலும் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை ஆதரிப்பது கடினமாக இருப்பதாக அந்த ஊழியர் கூறினார்.
நீங்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட விரும்புகிறீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் நீங்கள் மீண்டும் பிரதமராவதை நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினார். இதற்கு பதிலளித்த ட்ரூடோ, அதனால்தான் தேர்தல் நடக்கிறது, அனைவரும் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன். நாங்கள் உங்களிலும் உங்கள் வேலையிலும் முதலீடு செய்வோம். அதற்கு பதிலளித்த அந்த ஊழியர், நீங்கள் சொல்வதை நான் ஒரு நொடி கூட நம்ப மாட்டேன் என்று கூறினார். கனடா அரசாங்கம் சமீபத்தில் சீன ஹெோ மற்றும் அலுமினியத்திற்கு 25% வரியை அறிவித்தது. அதுதான் ட்ரூடோ வீடியோவில் பேசினார். சீனாவில் தயாரிக்கப்படும் மின்சார வாகனங்களுக்கு கனடா 100% வரி விதித்துள்ளது. அமெரிக்காவிடம் இருந்து வரி விதித்த பின்னர் கனடாவின் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காசாவில் சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறலாம் என்ற அச்சத்தில் அந்நாட்டிற்கு விதிக்கப்பட்ட ராணுவ உபகரணங்களுக்கான உரிமங்களை பிரித்தானியா இடைநிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறும் வகையில் ஆபத்தான ஆயுதங்களை காசாவில் பயன்படுத்தலாம் என்பதால் பிரித்தானியா புதிய நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. அதாவது, காசா போர் தொடர்பில் இஸ்ரேலின் ஆயுத உரிமங்களை பிரித்தானியா இடைநிறுத்தியுள்ளதாக வெளியுறவு செயலாளர் டேவிட் லாம்பி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், புதிய சட்ட ஆலோசனையின் வெளிச்சத்தில் சுமார் 350 உரிமங்கள் 30 உரிமங்களை அரசாங்கம் நிறுத்துகிறது. இந்த நடவடிக்கையானது போர் விமானங்கள், உலக வானூர்திகள் மற்றும் ட்ரோன்கள் உட்பட ராணுவ விமானங்களுக்கு செல்லும் முக்கிய கூறுகள் மற்றும் தரையிலக்கை எளிதாக்கும் பொருட்களை பாதிக்கும். இதுபோன்ற மோதலை எதிர்கொள்ளும் போது ஏற்றுமதி உரிமங்களை மறுபரிசீலனை செய்வது இந்த அரசாங்கத்தின் சட்டப்பூர்வ கடமையாகும் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.